தக் லைஃப் பற்றி கேட்காத, எதுவுமே கேட்காத அப்படிங்கிற மோடில் தான் நான் இருக்கேன். அது ஏன் என்ன அப்படின்றதெல்லாம் நான் சொல்லணுமா என்ன? அப்படி சொல்லணும்னா அப்புறமா எப்பயாச்சும் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸை பற்றி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் த்ரிஷா அவங்க தான் இந்த டைமுக்கு திடீர்னு மைக்கை பிடிச்சிட்டு ட்ராப் ஆகி இந்த கண்டென்ட்டை ஞாபகப்படுத்தி விட்டாங்க. இந்த இன்ஸ்டாலெல்லாம் போடுற மாதிரி இந்த ஆக்ட்ரஸ் நடிச்சாலே இது, அந்த ஆக்ட்ரஸ் நடிச்சாலே பீட, எந்த படமும் ஓடாது, அந்த மாதிரி கண்டென்ட் இது கிடையாது. எல்லா ஆக்ட்ரஸும் பெரிய ஹீரோக்கோ சின்ன ஹீரோக்கோ ஒய்ஃபாவோ லவ்வராவோ நடிக்க தானே செய்யறாங்க. அப்புறம் ஏன் மீம்ஸ்ல த்ரிஷாவை மட்டும் வச்சு செய்யறாங்க? என்னத்துக்கு நம்ம மேடம்க்கு இவ்வளவு ட்ரோல்? யாருக்குமே உங்களை பிடிக்கலையா என்னன்னு பார்த்தா ட்ரோல் பண்ணவனே சிம்பும் பண்றானே என்னத்துக்கு? என்ன பார்த்தா ரோஸ்ட் பண்ணணும் போல இருக்குலன்ட்டு ஒரு சோசியல் மீடியா பிரபலத்தை பார்த்து தோணுது அப்படின்னா, ஒண்ணு அவங்க பண்ண வேலை நமக்கு பிடிக்காமலா இருக்கும், இல்ல அவங்க ஏதாச்சும் நம்ம ஜட்மெண்ட்ஸ்க்கு எட்டாத தப்புகள் பண்ணி இரிட்டேட் பண்ணிருக்கோம். அந்த வகையில பார்த்தா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்றேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழ்ல எடுத்தா யாரெல்லாம் நடிக்கிறான்னு பார்த்தா ஹவுண்டுக்கு சத்யராஜ், லிட்டில் ஃபிங்கருக்கு கார்த்திக், அப்புறம் சர்சி லானிஸ்டருக்கு த்ரிஷா அப்படின்ட்டான். ஏண்டான்ட்டு கேட்டா தெரியல, அதான் இப்போதைக்கு பக்காவா இருக்கும்னு சொன்னா. கண்டமேனிக்கு இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டருக்கு மேடம் கேஸ்ட் பண்ண சொன்னான்னா, அப்போ மேடம் அவனை என்ன உங்களெல்லாம் சேர்த்து எவ்வளவு இரிட்டேட் பண்ணிருப்பாங்க அவங்க கேரக்டர்ஸ் மூலியமா. அதெல்லாம் ஏன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. மேடம் ஒன்றும் நடிக்க தெரியாம யாருக்கும் எந்த விதத்திலையும் குறைஞ்ச ஆக்டர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிளா அவங்களோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா எனக்கு பிடிச்ச சீனை சொல்லணும்னா, ஆயுத எழுத்துல சித்தார்த் கேரக்டரை தேடிட்டு திரும்ப அவங்க வந்த அந்த சீன் தான். இந்த சீன்ல நம்ம மேடம் என்னென்ன விஷயங்களை கன்வே பண்ணணும், அதாவது நான் தான் இதுக்கு முன்னாடி உன்னை ஏன் பின்னாடி அலைய விட்டுட்டு சுத்த விட்டுட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இப்போ ஊ மேல லவ் வந்துருச்சு, அதனாலதான் நான் இப்போ ஊன் பின்னாடி வந்திருக்கேன் அப்படின்றப்போ அந்த பொண்ணுங்களுக்கான லவ்வை ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காத ஈகோ ஒன்று இருக்கும். அந்த ஈகோவை தாண்டி லவ்வை சொல்றதுக்கு வர்ற அந்த அழுகை. சரி இப்போ லவ்வை சொல்றேன்னா ஏன் என்ன அப்போ அலைய விட்ட அப்படின்றத கன்வின்ஸ் பண்ற மாதிரி இப்போதான்டா எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு அப்படின்றதையும் தயங்கி தயங்கி அழுது சொல்லணும். இவனை பொறுத்த வரைக்கும் ஏண்டி நீ லவ்வை சொன்னாலே போதும் அப்படின்ட்டு இருப்பான். இத்தனை எமோஷன்ஸையும் அடக்கி வச்சுட்டு அது தாங்க முடியாம அழுதுட்டு அந்த அழுகையும் அடக்கிக்கிட்டே சீன்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களோட கெரியர் பெஸ்ட்ன்றது என்ன பொறுத்தவரை இதான். என்னோட கேள்வி என்னன்னா, கடைசியா இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் இது கிட்டையாச்சும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண சீன்ன்றது எது? அப்படியே அவங்க ரீசெண்டா நடிச்ச எல்லா படங்களையும் கேள்வியே இல்லாம ஸ்கிப் பண்ணியே தான் ஆகணும்னு பார்த்தா 96 வந்து நிக்கும். பட் அது வந்து 7 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தா மேபி என்ன இருந்தால் VTVல போய் நிக்கும். VTVக்கு முன்னாடி அவங்க ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட மெமரபிளான ரோல்கள் நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட ரேஞ்சுன்றது இருந்துச்சு. ரேஞ்ச் அப்படின்னா எப்படி ஒரு ஆக்டர்னால போலீஸாவும் நடிக்க முடியுது, கேங்ஸ்டராவும் நடிக்க முடியுது, கிராமத்தானாவும் நடிக்க முடியுது, சிட்டியில இருக்க ஒரு ஆளாவும் நடிக்க முடியுது, வல்னரபிளான ஆளாவும் நடிக்க முடியுது, ரொம்ப போல்டான ஆளாவும் நடிக்க முடியுதுன்றதை விட இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா நடிக்க முடியுதுன்றதா ரேஞ்ச். அதை அதிகப்படுத்துறதுக்கு VTVக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருந்துச்சு. அதை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு கிராமத்து பொண்ணு, இது ஒரு சிட்டியில மாடர்னா இருக்க பொண்ணு, ஹெல்ப்லெஸ்ஸா அழுறவ, ஜாலியா சிரிக்கிறவ, போல்டா இருக்கவ, கேர் ஃப்ரீயா இருக்க யங்ஸ்டர்ன்ட்டு இத்தனை கேரக்டர்ஸையும் ஓரளவுக்கு கன்வின்சிங்காவே பண்ணிருப்பாங்க. அதுலயும் ஒரு ஆக்டர்னா பரவாயில்ல, ஒரு கேரக்டர்ஸ்க்கும் முடியை வெட்டிட்டு தாடி வளர்த்துட்டு மீசை ட்ரிம் பண்ணிட்டு லுக்ஸ்லயே நிறைய வேரியேஷன்ஸ் காட்டிக்கலாம். பட் ஆக்டர்ஸ்க்கு போட்டுக்கிற ட்ரெஸ் அப்புறம் ஹேர் ஸ்டைல்லயே மட்டும்தான் வேரியேஷன்ஸே காட்டிக்க முடியுமே தவிர மிச்சபடி மூஞ்சியில புதுசா ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. அப்படி இருந்தே நம்ம கில்லி பாக்குறப்போ 6 மௌனம் பேசியதெல்லாம் ஞாபகம் வராது, VTV பாக்குறப்போ மன்மத நம்பு ஆயுத எழுத்துலாம் ஞாபகம் வராது, ஆயுத எழுத்து பாக்குறப்போ அதுல நடிச்சது த்ரிஷான்றதே ஞாபகம் வராது. முடிஞ்ச அளவு ஒரு வெரைட்டியான ரோல்களையும் நல்லாவே கன்வின்சிங்கா பண்ணிருக்க ஒரு அளவுக்கு நிறைய ரேஞ்சோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்துட்டு ஏன் இப்போ அவங்களோட ரேஞ்சுகளை அநியாயத்துக்கு சுருக்கிக்கணும்? எங்க இருக்கு? இப்போ நடிக்கிற படங்கள் எல்லாம் ஹீரோவோட ஒய்ஃப், ஹீரோவோட லவ்வர் ஆர் ஹீரோவோட கள்ளக்காதலி, அதுலயும் ஒரு படத்துலயும் ஒரு பஞ்சாயத்து அவங்க கேரக்டர்கள்ல. அப்படி இருக்க இந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ள லியோக்கும் விடாமுயற்சிக்கும் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியலையே. ஒரே சின்ன விஷயம் வந்துட்டு அந்த படத்துல இந்த கேரக்டர் அஃபேர் வச்சுக்கும், இந்த படத்துல இந்த கேரக்டர் சந்தேகப்படும், குட் பேட் அக்லில அது இதுன்னு சண்டை போட்டுன்னு இருக்கும். தக் லைஃப்ல இது என்ன கன்றாவின்றதே தெரியலன்ற அளவுக்கு இப்போ நீங்க கூகுள்ல ரேண்டமா ஒரு த்ரிஷாவோட இமேஜை எடுத்தீங்க அப்படின்னா இது என்ன படம்ன்றத கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு எல்லா படங்கள்லயுமே எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சுட்டு ஹேர் ஸ்டைலு அவங்க நடிக்கிற விதம்ட்டு பெருசா எந்த ஒரு வேரியேஷன்ஸும் காட்ட முடியாத கேரக்டர்ஸ்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்ன வேணும் உனக்கு
இதுல பார்த்த விஷயங்கள் ரியாக்ஷன்ஸே பாக்குறதா ஒரு கட்டத்துக்கு மேல இரிட்டேட் ஆகிறது. அது போக இவங்க ஏன் இந்த ரோல்ஸை சூஸ் பண்ணணும், வேற பெரிய ஹீரோ படங்கள்ல வரா மாதிரி கொஞ்சம் கூட முக்கியத்துவம் இல்லாத ரோல்ஸா இவங்க பண்றாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு வகையில இவங்க நடிக்கிற கேரக்டர்ஸ் படத்தை பெருசா இம்பாக்ட் பண்ணுது. அப்படி இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர்ன்ட்டு இவங்க நினைச்சு நடிக்கிற கேரக்டர்ஸ்ல இருக்க ஒரு சில ட்ரெய்ட்ஸ் தான் அந்த படத்துக்கே பெரிய மைனஸாக இருக்குது. இப்போ விடாமுயற்சி இன்டர்வியூல மகிழ் திருமேனி சொல்றாரு, ஏன் இத்தனை நாளா ஆண்கள் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி படங்கள்லாம் வந்துருச்சுல, அந்த மாதிரி இது பெண்களோட காலம், ஏன் பெண்கள் வந்துட்டு அப்படி இருக்க கூடாதா? பட் இது வந்துட்டு ஆம்பளைங்க சரக்கடிச்சா நாங்களும் சரக்கடி போன்ற ஆர்குமெண்ட் உள்ள போயிடும். நல்ல ரவுடி பயலா பார்த்து லவ் பண்ற ஆளுங்க அப்புறமா திருந்திட்டு வா நொட்டிட்டு வான்ற ஆளுங்கன்ட்டு ஜிபிஓ போயிடும். தக் லைஃப்ல என்னடா கேரக்டர் இது ப்ரோ, நான் என்னவோ நினைச்சிட்டு வந்தேன் ப்ரோன்ற மாதிரி தான் இருந்தாங்க. இவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்டா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸ் பண்ணதே இல்ல. அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி இப்போ நீ என்ன போட போறன்ற டெம்ப்ளேட்ல இருந்து எந்திரிச்சு வந்த கேரக்டர் மாதிரி. என்னங்க இது, கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லன்றது நார்மலைஸ் ஆகுறது கூட பரவாயில்ல, வேற ரிலிஜியன் மேரேஜ் கல்யாணம் ஆகுறது நார்மலைஸ் ஆகுறது கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்றதோ இல்ல லிவிங் டுகெதர்ல இருக்க பிரச்சனைகள் தான். அதோட கான்சிக்வன்சஸ் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா காட்டின மணிரத்னம் இதுல என்ன கருமத்தை காட்டுறாரு, என்னத்தை சொல்ல வராருன்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த கேடுகட்ட கேரக்டரை ஊடுகட்டி அடியடான்ற மாதிரி கேரக்டர்ஸ்கள்லயே நடிச்சு தன்னோட ரேஞ்சை பொட்டன்ஷியலை எல்லாத்தையுமே வேஸ்ட் செய்கிறார்கள் நம்ம மேடம். பெரிய ஹீரோ படங்கள்ல இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு சின்ன ஹீரோ படங்கள் ஆர் வேற ஏதாச்சும் நல்ல கேரக்டர்ஸ் கொண்ட படங்கள் நடிச்சா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு பெரிய ஹீரோ படத்துல ரெப்பிடேட்டிவான கேரக்டர்ல மேடமை பாக்குறதுக்கு யாருக்கும் பொறுமை இருக்காது. சோ தான் டோன்ட் காஸ்ட் த்ரிஷா வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர் நடிகைகளுக்கு இந்த டாபிக்ல வீடியோஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க கடிக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் பண்றேன். மற்றபடி மறுபடியும் ஒரு படத்தை ரோஸ்ட் பண்றதுக்கு தம்ப்நெயில் யோசிச்சு கண்டென்ட் யோசிச்சு இதை பண்றதுக்கு எனக்கு ரெப்பிடேட்டிவா ஃபீல் ஆகி போர் அடிச்சு போச்சு. அதனாலதான் அட போங்கடான்ட்டு விட்டுட்டேன். ஒன்னு சொல்றதுக்கு இல்ல தக் லைஃப் பத்தி. மற்றபடி இனிமேல் மெயின் ஸ்ட்ரீம்ல வீடியோஸ் வரலன்னா ஏன்ட்ட கேளுங்க, மெம்பர்ஷிப்ல வீடியோஸ் வரலன்னா இன்ஸ்டால வைப் நிலைன்ட்டு ஒரு பெரிய கை இருப்பாப்ல அவர்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி பயங்கர கன்சிஸ்டன்ட் ஆக ட்ரை பண்றேன்ப்பா. ரைட்டா, நாங்க எடுத்த முதல் முடிவு நாயகனுக்கு விட பெட்டரா ஒரு கதை. இந்த மதிப்பும் மரியாதையும் தான் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.